ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கான வீடியோ வந்து ஒரு அவுட்டிங் விலாக் தான். அவுட்டிங்காக பெருசாக இங்கே அங்கே அப்படி ஷாப்பிங் இது அதில் க்ராசரி ஷாப்பிங் மட்டும்தான். அதுக்கப்புறம் பூ வாங்கியிருக்கோம், அப்புறம் வெளில போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். அந்த மாதிரி குட்டி 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 அவ்வளோதான். பெருசாக அப்படி இது வாங்குறது அது வாங்குறது அப்படியெல்லாம் இல்லை. சும்மா போய் க்ராசரி மந்த்லி க்ராசரி வாங்கலாம், அந்த மாதிரி க்ராசரி ஷாப்பிங் மட்டும்தான். அதாவது சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இல்லை, சும்மா கடையெல்லாம் இருக்கும்ல, மளிகை கடை மாதிரி, அந்த மாதிரி கடையில் தான். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்து ஒன்று மேண்டேட்டரி இந்த கோலம் போடுறது, அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கிளம்புவோம். ஒரு 10 o'clock போல் இருக்கும்னு நினைக்கிறேன் கிளம்புந்து. அப்புறம் ஒரு 3-4 வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 o'clock முன்னாடியே வந்துட்டுருப்போம். 3 o'clock அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். மழை வர மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தால் தான் மழைக்கு முன்னாடி வர முடியும், இல்லைனா மழையில் நனைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி குடுன்னு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல பண்ணுறதுக்கு, லைக் வீடு க்ளீன் பண்ணுறது, டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறது, அது மாதிரி குட்டி 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 வேலையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவங்க தான் கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு போயிட்டு மல்லிகை பொருள் வாங்குறதுக்கு போயிருந்தோம்னு சொன்னால அங்கே போயிட்டு அரிசி, பருப்பு, அந்த மாதிரி எண்ணெய், இந்த மாதிரி பேசிக்காக இருக்கும்ல சில விஷயம், அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் பக்கத்துலேயே பூ மார்க்கெட் இருக்கும். அங்கேயும் பூ வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் டே வந்து எங்கேயோ கோவில் போக வேண்டியிருந்தது, அதுக்கும் சேர்த்து பூவெல்லாம் வாங்கிடலாம், இங்கேயே நிறைய கிடைக்கும் கம்மி காசுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே வாங்கினோம். நம்ம ஊர்லலாம் வாங்கினா கிடைக்கும் பூ, பட் கொஞ்சம் ஹை ரேட்டாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னா இன்னுமே நிறைய காசு இருக்கும். அங்கே வாங்கினா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எல்லா பூவுமே. அதனால் அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் டைம் போயிட்டு ஜூஸ் குடித்தோம், மில்க் ஷேக்கு, அப்புறம் வேறு என்னமோ சாப்பிட்டோம், பர்கர் சாப்பிட்டோம், அப்புறம் வேறு எதுவும் ஒன்று சாப்பிட்டோம், அது என்னென்னு மறந்துட்டேன், சாரி. அதில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான். அந்த லஞ்ச் சாப்பிட்ணுன்னே தோணுது. பர்கர், ஜூஸு, மில்க் ஷேக் அதெல்லாம் எவ்வளோ வயிறு ஃபுல்லாயிரும். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வேறு சாப்பிட்டோம், அதை வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன், சாரி. அதில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா மழை வர மாதிரி ஆயிடுச்சுல, அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டால் தான் நினையாமல் வரும். அதுக்கப்புறம் அது கோல்ட் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் இப்போ தான் 1 week முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் அப்பா பரவாயில்ல அப்படி இருக்கேன். மறுபடியும் மழையில் நினைச்சோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி வேலையெல்லாம் இருக்கும்ல வீட்லேயும் பண்ணுறதுக்கு. மார்னிங் போகும்போது என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சும்மா கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அப்படி போயிட்டோம்ல. ஈவினிங் வந்து மறுபடியும் வீடு க்ளீன் பண்ணுறது, அப்புறம் டின்னர் ப்ரிப்பரேஷன்ஸ், இது அப்படியெல்லாம் இருக்கும்ல. அப்படி ஃப்ரீயாக இருந்தோன்னா யூடியூப் வேலையும் பார்ப்பேன். ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் எடிட் பண்ண அன்றைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. வந்து லஞ்ச் வேலையும் இல்லையா, அதனால லைக் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு காஃபி மட்டும் குடிச்சிட்டு அவ்வளோதான், வேறு எந்த வேலையுமே இல்லை. அதுக்கப்புறம் டின்னர் ப்ரிப்ரேஷன் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம்னா சீக்கிரமாக தூங்கிடலாம், போயிட்டு வந்த டயர்ட் இருக்கும்ல, அதனால். அப்புறம் அன்றைக்கி வந்து கல்கட்டு சட்னி தான் செஞ்சுருந்தோம். அதை செஞ்சு முடிச்சுட்டு அவ்வளோதான். அந்த மாதிரி குட்டி 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 வேலை தான். அதுக்கப்புறம் சும்மா இருந்தேன். அப்போ வந்து தம்ப்நெயில் எடிட் பண்ணேன். ஒரு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டாலும் தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஷூட் பண்ணுறது ஒரு வேலை, எடிட் பண்ணுறது ஒரு வேலை, அதுக்கு தம்ப்நெயில் இன்னும் லேட்டாக தான் எடிட் பண்ணுவேன். நான் வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக தான் கொஞ்சம் தம்ப்நெயில் எடிட் பண்ணுவேன். அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு சரி கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சும்மா போய் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துருந்தேன். அப்போ தான் குருவியெல்லாம் இருந்துச்சு. டெய்லி வரும் இது வந்து இங்கே அங்கே போயிட்டு வரும். எதுக்கு போவோம், என்ன பண்ணோன்னே தெரியாது, சும்மா இங்கே அங்கே ஓடிட்டுருக்கோம். அதெல்லாம் பார்த்தாலே டைம் பாஸ் ஆயிரும். அது எதுக்கு ஓடுதுன்னு நமக்கும் தெரியாது. சும்மா ஓடுறத பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். நமக்கு எவ்வளோ நேரம் டைம் போகுதுன்னே தெரியாது. நமக்கு பண்ணுறதுக்கு எந்த வேலையுமே இல்லை, போர் அடிக்குது, டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு குருவி ஃபாலோ பண்ணால் போதும். அது இங்கே போவோம், அங்கே போவோம், இது பார்த்துட்டு இருக்கிறதுக்கே நமக்கு டைம் போயிடும். லைக் போர் அடிக்காது. டைம் எவ்வளோ நேரம் போகுதுன்னே தெரியாது. சும்மா டைம் அப்படியே போயிடும். இந்த குருவி போனவொடனே இன்னொரு குருவி வரும், இன்னொரு குருவி வந்தோடனே இன்னொரு குருவி, அப்படி டைம் போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் மேலே போயிட்டு சும்மா உட்காந்துருவாங்க. இது ஃப்ரீயாக இருந்தான்னு சொன்னால ஃப்ரீயாக தானே இருக்கும், சரி சும்மா மேலே போவோம் அப்படின்னு சொல்லி மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டின்னர் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து திருவிழா, ஸோ பட்டாசெல்லாம் அடிப்பாங்கள்ல, அதில் பார்க்குறதுக்கு மேலே போயிட்டோம். மறுபடியும் மேலே போயிட்டு சும்மா பட்டாசெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அவ்வளோதான் வந்து தூங்கியாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பாய். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சொல்லுங்கள், அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறத வச்சு தான் நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அவ்வளோதான். டாடா பாய், see you soon.